ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்முடைய நோக்கம் எடப்பாடியா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வரணும். இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். திமுகவை தீய சக்தி என விமர்சித்திருக்கும் முன்னாள் அமைச்சரும் சிவகாசி தொகுதி அதிமுக வேட்பாளருமான ராஜேந்திர பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போதைப் பொருள் கலாச்சாரம் பெருகியிருப்பதால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய மக்கள் தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் கூட ஒரே சாலை, நெடுஞ்சாலைத்துறை போர்வேல் 4 வழிச்சாலை 7 அதுல வாங்கின 24 ஏக்கர் கட்டி முடிச்சிட்டேன். பிற ஒன்று டெண்டில் காலேஜுக்கு அனுப்பி விருதுநகர் நாடார் உடனே எனக்கு வார்த்தை சொல்லி எல்லாம் பேப்பர் விளம்பரம் போட்டாங்க. 50 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கி 50 கோடி பணம் ஒதுக்கி டெண்டில் காலேஜுக்கு 4 ஏக்கர் இடத்தை ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டு தேர்தல் வந்துச்சு. தேர்தல் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அந்த ஸ்கீம் அப்படியே வச்சுட்டாங்க. அந்த 50 கோடி எடுத்து வேற ஏதாவது செஞ்சுட்டாங்க. அந்த வேலையே நடக்கல. அதிமுக ஆட்சியில் அரசாணை வெளியிட்ட அந்த டெக்னிக்கல் காலேஜ் பல் மருத்துவ கல்லூரிய திமுக ஆட்சி கண்டுக்கிறாம விட்டுச்சு. அரசு பல் மருத்துவ கல்லூரிய நான் தான் கொண்டு வந்தேன். எனக்கு அந்த பேப்பர்ல இருக்கு. நம்முடைய குலப்பெருமாள் என்னாச்சு முரளிதரன் கூட நாடார் உடன்படி தலைவர் அவர் தான். தென் மாவட்டத்திற்கு முதல் முறையாக பல் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த கேட்டாத பாலாஜிக்கு நன்றி விளம்பரம் பண்ணாங்க. இதெல்லாம் என்னுடைய சாதனைகள். நான் சாதிக்குள்ள அடக்க வேண்டிய முடியாது. நான் சாதிக்க பிறந்தவன். நம்முடைய நோக்கம் எடப்பாடியா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வரணும். இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.